கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 29:32. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். இந்த லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். ஏனென்றால் யாக்கோபு அவளுடைய சகோதரியாகிய ராகேலை அதிகமாக நேசித்தான். தன் கணவனால் அற்பமா எண்ணப்பட்டதைக் கண்ட லேயாளின் உள்ளம் எவ்வளவு துக்கத்தினால் உடைந்து போயிருக்கும். அவள் கடந்து சென்ற அந்த அவமானத்தின் பாதையினால் ரொம்ப நொறுங்கி போனாள். கணவனிடத்தில் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காததினால் ஒவ்வொரு நாளும் அவள் கர்த்தரை நோக்கி கதறி இருக்கக்கூடும். லேயாள் தன்னுடைய கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டதையும் அந்த துன்பத்தின் பாதையில் செல்வதையும் கர்த்தர் கண்டார். அவளை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி சிமியோன் என்று பெயரிட்டாள். யாக்கோபுக்கு அவள் பிள்ளைகளை பெற்றபடியால் அவன் தன்னை நேசிப்பான் என்று முழுமையாக நம்பினாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள், துன்பங்கள் மற்றும் அற்பமாய் எண்ணப்படுகிற நிலைமையில் காணப்படுகிறவர்களை குறித்து கர்த்தர் எப்பொழுதும் கரிசனை உள்ளவராய், அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே துன்பப்படுகிற ஆத்துமா தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுடைய நெருக்கங்களை கண்ணோக்கி பார்த்து சகல இக்கட்டுகளில் நின்றும் அவர்களை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, இதே விதமான துன்பங்களின் பாதை அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கங்களின் பாதையின் வழியாக செல்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்கள் இருதயத்தின் பாரங்களை அவருக்கு முன்பாக ஊற்றிவிடுங்கள். உங்களை அழைத்த உண்மையுள்ள தேவன் உங்களுடைய கண்ணீரையும் வேதனையும் நோக்கி பார்க்கிறார். உடனடியாக பதில் அனுப்பி உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுப்பார். எந்த இடத்தில் நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு சாட்சியாக்குவார். ஒருவேளை உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள் அல்லது மற்றவர்களால் நீங்கள் நெருக்கப்படலாம். பயப்படாமல் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அவர் பதிலளித்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இருக்கிற நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்க நோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அவர்களுடைய வேதனைகளையும் கண்ணீரையும் பார்த்து அவர்களை தூக்கி எடுக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இருதயத்தின் காயங்களுக்கு காரணம் என்னவென்று உமக்கு தெரியுமே ஆண்டவரே. அந்த காயங்களை ஆற்றுவீராக. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை உண்டாக்கி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணுவீராக. ஆண்டவரே, மிகுந்த தைரியத்தை கொடுத்து ஒரு பெரிய பலனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிந்திக்கப்பட்ட இடங்களில் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன் நீரல்லவா. உம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.